மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தியான யோகம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைய பகவத்கீதா சத்சங்கத்தில் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா எந்த விதமான கர்மா நாம செய்யணும், கர்ம எதற்காக கட்டாயமாக செய்யணும், கர்ம செய்யவில்லை என்றால் என்ன நடக்கும் என்ற விஷயத்தை நமக்கு போதிக்கிறார். பகவத்கீதா 3வது அத்தியாயம் கர்மயோகம் 8வது ஸ்லோகம். நியதம் குரு கர்மத்வம் கர்மஜ்யாயோ ஹ்யகர்மணஹ ஷரீரயாத்ராபி ச தேன பிரசித்யேத கர்மணஹ. நியதம் குரு கர்மத்வம் கர்மஜ்யாயோ ஹ்யகர்மணஹ ஷரீரயாத்ராபி ச தேன பிரசித்யேத கர்மணஹ. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா மனிதன் என்பவன் கட்டாயமாக கர்ம என்பது செய்யணும், கர்ம செய்யாமல் இருந்தால் அது சரி ஆனது கிடையாது. ஏதோ ஒரு கர்ம செய்து கொண்டே இருக்கணும். எதற்காக என்றால், கர்ம செய்யவில்லை என்றால் நம்முடைய பௌதிக உடலு கூடவும் நமக்கு இயலாது அப்படின்னு சொல்லி போதிக்கிறார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய வாழ்க்கையை சரியான முறையில் நடக்கணும் என்றால் அதற்கு ஒரே ஒரு உபாயம் என்னவென்றால் கர்ம செய்யணும். இந்த கர்மாக்கள் நிறைய வகையாக பிரித்து நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம தினந்தோறும் வாழ்க்கையில் நாம செய்ய வேண்டிய பொறுப்புகள், கட்டாயமாக செய்ய வேண்டிய கர்மாக்கள் நம்முடைய தினந்தோறும் வாழ்க்கையில செய்ய வேண்டியது. அடுத்ததாக இந்த உலகத்திற்கு நம்ம மூலமா செய்ய வேண்டியது, உலக நன்மைக்காக செய்ய வேண்டிய கர்மாக்கள். அடுத்ததாக எல்லாரும் செய்ய வேண்டிய பேசிக் நெசசிட்டி ஒர்க்ஸ் 3 வகையாக பிரித்து நமக்கு கொடுத்திருக்கிறார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எந்த விதமான சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, நாம இவ்விதமான கர்மாக்கள் அனைத்தும் செய்ய வேண்டும். எதற்காக செய்யணும் என்றால், கர்ம செய்வது என்பது ஒரு தர்மம். நம்முடைய தர்மம் நாம கண்டிப்பா செய்யணும். தர்மம் செய்யாமல் இருந்தால் எப்படி? அதற்காக அது சுய தர்மம் என சொல்லப்படுகிறது. நாம செய்ய வேண்டிய கர்மாக்கள் மற்றவர்கள் எப்படி செய்வார்? நாம செய்ய வேண்டிய கர்மாக்கள் நாமே தான் செய்யணும். அதற்கு சுய தர்மங்கள் என சொல்லப்படுகிறது. கர்மாக்கள் செய்யவில்லை என்றால், அதாவது அகர்மனாக இருந்தால் அது அதர்மம். தர்ம மார்க்கத்திலேயே எப்பவுமே இருக்கணும். ஏதோ ஒரு சின்ன சின்ன கர்மாக்களாகட்டும் செய்யணும். கொஞ்சமா ஏதாவது ஒரு செயல்கள் ஏதாவது செய்யணும். கொஞ்சமா செய்யதை விட அதிகமா செய்யறது இன்னும் சிறந்தது. அதிகமா செய்யதை விட மிகவும் அதிகமாக செய்யறது உத்தமம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதற்காக தினமும் நாம கர்மாக்களின் மீது கவனம் என்பது கொடுக்கணும். இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறேன் என்றால் என்ன கர்ம செய்வதற்காக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்துதான் ஆகணும். ஒரு கர்மாவும் செய்யவில்லை என்றால் நாம இந்த பௌதிக உடலுடன் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாம இருந்தாலும் ஒண்ணுதான். இந்த பௌதிக உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் என்றாலும் கர்மா என்பது மிக முக்கியம். இந்த பூலகத்தில் நம்முடைய பௌதிக பயணம் என்பது நடக்கணும் என்றால், பௌதிக உடலுடன் ஆன்மீக பயணம் என்பது நடக்கணும் என்றால் கர்ம என்பது மிக முக்கியம். கர்ம செய்யவில்லை என்றால் பௌதிக உடல் இயலாது. பௌதிக உடல் இல்லை என்றால் ஆன்மீக பயணம் என்பது இல்லை. அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாம எந்த கர்மாவும் செய்யவில்லை என்றால், அதர்மமாக வாழ்க்கை வாழ்கிறோம் என்றால் நமக்கு சோம்பேறித்தனம், மந்த தத்துவம் என்பது வந்துரும் நம்ம மனசுக்குள்ள. அது வந்தால் இன்னும் ஆன்மீக வளர்ச்சி என்பது எதுவுமே கிடையாது. உலகியலான வளர்ச்சியும் இருக்காது. அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா இங்கே என்ன சொல்கிறார் என்றால், தினமும் ஏதோ ஒரு கர்ம என்பது செய்யணும். எதற்காக என்றால், இது கர்ம செய்வது என்பது நம்முடைய சுய தர்மம். தர்மம் செய்யாமல் இருக்கக்கூடாது. நாம் செய்யும் கர்மாக்களில் உலக நன்மைக்கான செய்யும் கர்மாக்கள் உயர்ந்தது.
அந்த உலக நன்மைக்காக செய்யும் கர்மாக்களிலும் பற்றற்றவனாக இருந்து கொண்டு செய்வது மிகுந்த உயர்ந்தது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விதமான கர்மாக்கள் என்பது செய்யணும். கர்ம யோகியாக இருங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா நமக்கு போதிக்கிறார் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விதமான கர்மாக்கள் அனைத்தும் செய்யணும் என்றால் முதல்ல நமக்கு எந்த விதமான கர்மாக்கள் செய்யணும், நான் என்னுடைய ஆன்மீக பயணத்திற்கு சம்பந்தப்பட்ட கர்மாக்கள் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் என்றால் முதல்ல நாம தம்மத்தில் இருக்கணும், சம்மத்தில் கொண்டு வரணும் மனசை. அப்போதான் நமக்கு என்ன செய்வதற்காக இந்த பிறவி என்பது நான் எடுத்துள்ளேன் அப்படின்ற விஷயம் புரியுது. அந்த விஷயத்தை புரிந்து கொண்டு அதன் மீதே கவனத்துடன் மனசுடன் இருந்தால் கர்ம என்பது செய்ய முடியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இவ்விதமாக வாழ்க்கை வாழ்ந்தால் ஆன்மீக முன்னேற்றம் என்பது நமக்கு அற்புதமாக இருக்கும். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் தினமும் தியானம் செய்வதன் மூலம் நம்முடைய சுய தர்மம் என்னவென்று புரியும். ஆன்மீக புத்தகங்களை வாசிக்கலாம் மற்றும் சத்சங்களில் இணைந்தால் இந்த தர்மத்துடன் எப்படி நம்முடைய பயணம் செய்வது என்ற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் தினமும் தியானம், புத்தகங்களை வாசிப்பது, சத்சங்கங்களில் இன்னும் இணைவது கட்டாயமாக செய்யணும். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.